நின்னுக்கோரே வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். அது கூட மோகனம் தான். நிச்சயம். ஆமா, நிறைய பல இசையமைப்பாளர்கள் இந்த மோகன ராகத்தில் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ, தினம் உறங்காமல் வாடுதே, சுகம் உறவாட தேடுதே, ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது. சாதனை பண்ண பாடல்களை நம்ம எடுத்துக்கும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா சுரங்களை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சுரங்கள் தெரியணும். தெரிஞ்சாதான் அதனுடைய வல்லினம் மெல்லினம் புரிஞ்சு எங்கே நல்ல கமக்கம் கொடுக்கணுமோ, எங்கே அழுத்தி பாடணுமோ, எங்கே வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணுமோ இதை பண்ண முடியும். அப்போ நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல சூப்பரான நிறைய அழகான பாடல்கள் கொண்ட வீடியோஸ், ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக ரகசியங்கள்னு வாழ்க்கையின் மேம்படுத்துறதுக்கான நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அழகான திரை இசை பாடல்களை நமக்காகவே ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துட்டு வராரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். இன்னைக்கு சூப்பரான ஒரு ராகம் வச்சிருக்கேன் சரண்யா, அதுல இன்னும் நிறைய அழகான பாடல்கள்லாம் இருக்கு, அதை தான் இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ராகம், அதில் ஒளிந்திருக்கும் பாடல்கள் தான் என்ன, உங்களை மாதிரியே தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். நேயர்களுக்காக இன்னைக்கு அற்புதமான ஒரு ராகம் மோகனம். ஆஹா, சூப்பர் டாக்டர், சூப்பர். மோகனமான மோகனம்னா ஹாப்பினஸ். ஒரு அற்புதமான ஒரு ராகம் அது. இது ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கல, பட் இந்த வரக்கூடிய எபிசோட்ஸில் மோகனத்தில் அற்புதமான திரை இசை பாடல்களை இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எஸ் டாக்டர். மோகனம் அப்படின்னு சொன்னோடனே நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த சைனீஸ் மியூசிக்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய மோகன ராகத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா டாக்டர்? நிச்சயம். அவங்களோட நேட்டிவ் மியூசிக்ல உள்ள ஸ்கேலே மோகனம் தான். நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோகனம் ரொம்ப காமனான ஒரு ராகம். நம்ம கர்நாடக இசையில பாரம்பரிய இசையில நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதை சரிக பதா சதா பகரிசா. இப்போ ஏவிஎம் அவங்க நிறுவனத்தோட லோகோ மியூசிக்கே அது மோகனம் தான். சரிக பத சதா பகரிசா, சரிக பத சதா பகரிசா, த பகரிச பகரிச கரிச ரித சா. டாக்டர், நின்னுக்கோரே வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். அது கூட மோகனம் தான். நிச்சயம். ஆமா, நிறைய பல இசையமைப்பாளர்கள் இந்த மோகன ராகத்தில் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ராஜா சார் இளையராஜா சார் நிறைய பாடல்கள் மோகனத்தில் அற்புதமாக அந்த மோகனத்தோட ஸ்ட்ரக்சரை நளினமாக மாற்றி நிறைய திரை இசை பாடல்கள் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இப்போ வரக்கூடிய 4 எபிசோட்ஸில் எடுத்துக்க போகிறது சில அற்புதமான மெலடிஸ். அது மோகன ராகம் சாயல்னு தெரியாம அதே நேரத்தில் அந்த மோகனத்தோட ஸ்ட்ரக்சரோட டிராவல் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம சொல்ல போறோம் இப்போ. எஸ் டாக்டர், we are waiting. முதல் பாடல் என்ன பாட போறீங்க? பாடல் முன்னாடி இந்த ராகத்தை பத்தி ஒரு சின்ன முன்னுரை. எஸ் டாக்டர். இது ஔடவ ராகம். ஔடவம்னா 5 சுரங்கள். சரிக பத சதா பகரிசா. இந்த சரண்யாஜி, இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்ட்ரெயிட் நோட்ஸாகவும் பாடி ஸ்வரமாலையாக கோத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இதுக்கு கிளைட்ஸுக்கு இடம் கொடுக்குது. அதாவது தோரணமா அந்த சுரங்களை பாடுற அளவுக்கு இது இடம் கொடுக்குது. 2 வேரியேஷனும் எங்களுக்கு பாடி காமிங்களேன். நிச்சயம். இப்போ ஸ்ட்ரெயிட் நோட்ஸா சரிக பத சதா பகரிச த பகரிச பகரிச கரிச ரித தத கரி ரிக ச சரி ரி த ச த கரி ரிக ரிரி பக த ப ப ச த ச ப த க ப ரிக சரி த த சரி க ரிக சாரி த த ச பபத தச சரி ரிக க பபத தச த பகரிச த பகரிச பகரிச கரிச ரித. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் நோட்ஸ்.
காகரி ரிகரி ரிகரி ரிக சசரி சசரி ததச ததகரி ரிக சசரி ததச சசதா பபத கபரி ரிக சசரி ததச சரி கபத சதா பகரி ச தசதா பகரி ச சதா பகரி ச தபத கபரி ரிக ச பிர சா ஸ்ட்ரைட் நோட்ஸ். கிளைட்ஸ் கொடுத்து பாரு. சகரி பரத பசத சபத பரிக சரித தகரிக சரித சப்பா இப்படின்னு பாடலாம். அதில் கொஞ்சம் இருந்து டாக்டர் அப்படியே ஸ்வரங்கள். எஸ், இந்த கிளைட்ஸை அடிப்படையாக வச்சே கிளைட்ஸ் நோட்ஸாகவே மோகனத்தை அதை வந்து யூஸ் பண்ண ஒரு பாடல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. இந்த பாடல் என்ன அழகு டாக்டர் இது. இந்த பாடல் நம்ம நிச்சயமா பாடி காமிக்கணும். ஏன்னா ஒரு நேர் கூட கேட்டிருந்தாங்க இந்த பாடலை எடுத்து நீங்க விளக்கம் கொடுக்க முடியுமான்னு. அவங்களுக்காக இந்த பாடல் நம்ம எடுத்திருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பாடலை பற்றி நம்ம சொல்லியே ஆனால் அற்புதமான அழகான மோகன ராக வடிவத்தில் ராஜா சார் நிறைய கிளைட்ஸ். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படியே இழஞ்சழிஞ்ச அந்த சுரங்கள் வேவ்ஸ் மாதிரி அலையாக வரும். அது செயின் மாதிரி வரும். எக்ஸாக்ட்லி அந்த செயின் சங்கிலி மாதிரி அப்படி கோத்து வரும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பல்லவி பார்ப்போம். பார்த்துட்டு எதனால இது கிளைட்ஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன். இது ஜேஷ்டா ஐயாவும் ஜானகி அம்மாவும் அற்புதமாக பாடியிருப்பாங்க. நேர்களே உங்களுக்கு தெரியும் ராஜா சாருடைய மியூசிக். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. சுரப்படுத்தினா பதசாரிகாரிகாரிகாரிகாரிகா சசசாரி சாரி சாரி சா பதசாரிகா ரிகா ரிகா சசசாரி சா ரீசா. இதான் ஸ்ட்ரக்சர். பட் அதில் என்ன ஒரு நளினா ராஜா சார் கொண்டு பதசாரிகா ரிகா ரிகா சசசாரி சாரி சாரி சா. இது ஒரு ஐடியா. இந்த பாடல் எப்படி ட்ராவல் பண்ண போகுதுங்கிறதுக்கு இந்த விளக்கத்தை சொன்னேன். இப்போ பாடலுக்கு வருவோம். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே சுகம் உறவாட தேடுதே ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. நிஜமா ஊஞ்சல் ஆடுது டாக்டர். மனசுல அவ்வளோ அழகா இருக்கு இந்த பாடல். அது என்ன ஒரு தாலாட்டுற மாதிரியே இந்த பாட்டில் அப்படி ஒரு டிராவலிங் இருக்கும். நோட்ஸு ஒவ்வொரு நோட்ஸுமே அப்படி லல்லபின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு குழந்தைய தொட்டிலில் வந்து தாலாட்டுற மாதிரி ஒரு பாட்டு. இப்போ திருப்பி பல்லவியை நான் டிராவல் பண்ணுறேன் பாருங்க. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே தே. சின்ன சின்ன டச்சஸ். சுகம் உறவாட தேடுதே ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. இந்த பல்லவியில் ஒரு ஃப்ரேஸில் வித்தியாசம் பாருங்க. தினம் உறங்காமல் வாடுதே. ஜானகி அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பாடியிருப்பாங்க. செகண்ட் டைம் அதே சுகம் உறவாட தேடுதே தேடு. ஒரே நோட் தான், பட் வேல்யூவேஷன் நோட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது பாவம் மாறுது பாருங்க. சுகம் உறவாட தேடுதே ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு
பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. டாக்டர் இதுல இந்த ஓர் ஆயிரம் சுகம் அந்த இடத்துல அப்படியே அந்த ஒரு அப்படி விட்டு பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே அப்படி விட்டு வரா மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் அந்த டச். இதுல நான் அப்சர்வ் பண்ணதுல ஜானகி அம்மா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பிரஷன்ஸ்ல. எந்த பாட்டுல தான் அவங்க பண்ணல டாக்டர், ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பாட்டுல. அதுல இந்த கடைசி நேர்களே இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நீங்க இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே கேளுங்க இந்த பாடலை. கடைசி துண்டு புல்லவில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அது யாருமே சிம்பிளா கொடுத்துருப்பாங்க, பட் அதில் நீங்க சொல்ற மாதிரி சரண்யாஜி அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. நேர்களே வித்தியாசம் எப்படின்னா, ஜெயசுதாஸ் சார் முதல்ல பல்லவியில் ஒரு ராகம் பாடலோடு, வித்தியாசம் புரியுதா? இவங்க ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, வித்தியாசம் புரியுதா? அந்த சின்ன கிளைடு ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல இருந்து வேற பொசிஷனுக்கு வளைவு மாத்தினா கூட அந்த பாட்டுடைய பாவமும் ஸ்ட்ரக்சரும் மாறும். எக்ஸாக்ட்லி. அதுல அதை நுணுக்கமா கவனிச்சா தான் ரெண்டு பேரும் எப்படி போட்டி போட்டு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரியும் தனித்துவமா. அதுக்கு தான் இந்த இடத்த நான் பாடி காமிச்சேன். இப்போ சரணம் ட்ராவல் பண்ணும்போது பண்ணிட்டு திருப்பி பல்லவி பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட வேல்யூ புரியும். நான் சொல்ல வர அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். இப்போ ஸோ சதபகா பா 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 பாத பக சாதத பப்பதாத பப்பகரிகா ரிகா ரிகா பத சாரிகா ரிகா ரிகா சச சாரி 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 சா. வந்துருச்சா மோரம்? டாக்டர் நிஜமா நான் ஒன்று சொல்லி ஆகணும், நீங்க பாடுறது கேட்கும்போது அப்படியே ஐஸ்கிரீம் மேல இந்த செடி அப்படியே வழிஞ்சுட்டே வரும்ல, அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். சச் அ மெல்டிங் வாய்ஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். இதுக்கு நான் இந்த மாதிரி எபிக், அதாவது சாதனை பண்ண பாடல்களை நம்ம எடுத்துக்கும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா சுரங்களை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சுரங்கள் தெரியணும். தெரிஞ்சாதான் அதனுடைய வல்லினம் மெல்லினம் புரிஞ்சு எங்கே நல்ல கமக்கம் கொடுக்கணுமோ, எங்கே அழுத்தி பாடணுமோ, எங்கே வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணுமோ இதை பண்ண முடியும். அப்போ அந்த ஒவ்வொரு பாடலுடைய ராகத்தை நம்ம முதல்ல ஸ்டடி பண்ணணும். சரி க பத சரி சரி சப்பக ரிரிக சரி தத சத ரிரிக சரி தசதா பத சரி கரி காகரி ரிகரி ரிகரி ரிக சரி சரி தத சத ரிரிக சரி தத ச பத தச சரி ரிக கப பத கரி ரி சத பாடிட்டே போனோம். கப கப ரிக ரிக சரி சரி தச தச பேசுகிற மாதிரி கன்வர்சேஷன். கப கபா ரிக ரிகா சரி சரி தச தசா பத பத கக பப கக தத பப ச தத ரிரி ச கக ரிரி பப கக தத பப தத கக ப ரிரி க ச சரி க ப த ச த ப கரி ச ரி க ப த ச த ப கரி ச க ப த ச த ப கரி ச ச த ப கரி ச த ப கரி ச ப கரி ச கரி ச ரி த ச ப ப த ச ரி க ரி க ரி க. மோகனத்தோட கனெக்ட் ஆகுதா? ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோன்றீங்க. மோகன ராகம் முழுவதும் காதில் மட்டும் இல்ல அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் மோகனத்தை பத்தி நீங்க ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா புரியுது டாக்டர். இந்த ராகத்தினுடைய அழகு என்ன, இந்த ராகத்தின் ஸ்கெட்ச் என்ன, இது எவ்வளவு மாஸ், அதாவது எவ்வளவு தூரம் ஸ்பெக்ட்ரம் அந்த ராகத்திற்கு உள்ள இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே புரியுறது டாக்டர். அண்ட் தேங்க்யூ சோ மச். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். உங்ககிட்ட நாங்க பாட்டு கத்துக்கணும், இதே மாதிரி எங்களுக்கும் ராகம் குறித்த நாலேஜ் வேணும்னா நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? நிச்சயம் நேர்களே, என்னுடைய நிறைய பேர் இசை கத்துக்கணும்னு என்கிட்ட அணுகுமுறை பண்றீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணீங்க. மோகனத்துல சொல்லுங்க டாக்டர். 9840705312 9840705312 9840705312 இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேர்களே, எனக்கு கால் பண்ணிங்கன்னா சில நேரங்கள் எடுக்க முடியறதில்ல. அதை தயவுசெய்து பெரிய மனசு பண்ணி அதை பொறுத்துக்கணும். எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, ஆடியோ மெசேஜோ டைப் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் தொடர்பு கொள்வேன். நீங்கள் வகுப்புகள் தாராளமாக எடுத்துக்கலாம்.
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அடுத்த எபிசோட்ல இந்த எபிசோட்ல இந்த ராகத்திலேயே அடுத்த 2 சரணங்களையும் அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். லெஜெண்டரி சிங்கர்ஸ், லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் இல்லையா, அவங்களோட மக்கள்கிட்ட நம்ம உணர்ந்து சந்தோஷமா கொண்டு போய் சேர்க்கணும்ல. அந்த பாடல்கள்லாம் விடவே கூடாது. அது காலங்காலமா இந்த பாட்டே நம்ம 1 மாசம் பாடினாலும் சலிக்கவே சலிக்காது. அப்படி ஒரு பாட்டு பொக்கிஷம். நிச்சயமா இந்த பாட்டு மட்டும் இல்ல, எந்த பாட்டை நீங்க 1 மாசம் இல்ல 1 வருஷம் பாடினாலும் எங்களுக்கு சலிக்கவே சலிக்காது. அவ்வளவு அழகா பாடுறீங்க டாக்டர். வித் திஸ் நோட் அவங்களுக்கு நம்ம டாடா பை பை see you சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த எபிசோட்ல இந்த பாடலின் சரணத்தோட நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.